வணக்கம் மக்களே. நான் அது அவங்க அதில் பேசுகிறேன். இது நேற்று எடுத்த விலாக் மக்களே. காலையிலேயே கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கறி கடைக்கு தான் பைய தூக்கிட்டு கிளம்பியாச்சு மக்களே. எங்கே போய் கறி வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எறச்சிக்குளம் தாண்டி தான் போவேன். பார்த்தீங்களா, புத்தேரி புத்தேரி பாலத்தை பாருங்க மக்களே. வெயில், சரியான வெயில். ஆனால் முன்னால் இதை விட நல்லா இருந்துச்சு. சரி, கறி கடைக்கு போயிட்டு கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வர வழியில் ஒரு ஜூஸு கடை உண்டு, அங்கே ஒரு விசிட்டை போட்டோம். அங்கேருந்து ஜூஸ் ரெண்டு வாங்கி அப்படியே வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு கிளம்பி வந்து பீஃபை கழுவி அதுக்கு தேவையானது எல்லாம் குக்கருக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பீஃபு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, இதெல்லாம் மக்களே சமைக்க போகிறோம். பீஃப் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடுவோம். பீஃபு எல்லாமே வச்சு சாப்பிட போகிறேன் மக்களே. அப்படியே நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாய் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணேன், டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொமேட்டோவில் ஆர்டர் வந்துருச்சு. சரி, என்னென்ன ஆர்டர்னு பார்த்துட்டு எல்லாமே பேக் பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணியாச்சு மக்களே. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தேன். எனக்கு ஒர்க் அவுட்லாம் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போது ஜிம்முக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போக முடியாது. சரி, 1 மந்த் ஃபீஸுக்குள்ளே எல்லாமே வாங்கி போட்டு பண்ணுவோன்னு சொல்லி அதை ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போஷிங்லாம் சரி சும்மா நம்ம ஆசை தான், வேறு என்ன. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நேராக ஒரு குளியலை போட்டாச்சு மக்களே. குளிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், சரி நைட்டு சாப்பாடுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும். சரி, இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டரை போட்டுக்கிட்டு அப்படியே அவரும் கொண்டு கொடுத்துட்டாரு. நைட்டு சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா தோசை. டெய்லி எப்படியோ ஒரு 2 முட்டை சாப்பிட்ருவேன். சரி, முட்டையும் சாப்பிட்டு நல்லா அமுக்குனேன். அப்புறமா என்ன பண்ணேன், நம்ம ஜாஸு வாங்க வெளில போகலாம் அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு மூவி பார்க்க போகலான்ட்டு கிளம்பியாச்சு மக்களே. அதுக்கு ஒரு நல்ல மெனுக்களையும் போட்டுக்கிட்டு நல்லா செண்டெல்லாம் அடிச்சுட்டு, அடிக்கடி நம்ம இந்த மண்டை பிரச்சனை, இந்த மண்டை ஒரு லெவலாகவே நிற்காது. அதையும் பார்த்துட்டு நேராக கிளம்பிட்டோம். எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடசேரியில் இருக்க கார்த்திகை தேட்டருக்கு தான் போனோம். அதாவது சிறை மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே இருந்தோம். சரி, ஒரு தண்ணி பாட்டிலும் கடலை மிட்டாயும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மேலே. நல்லா நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குழந்தையோட ஜொல்லை தொலைச்சிட்டாங்க. அதை போட்டு தேடிட்டே இருக்கிறாங்க. சரின்ட்டு படம் பார்த்தோம். சரியான படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாஸ்லாம் இருந்து கொஞ்ச நேரம் அழுதா கிண்டல் அடிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு விட்டமின் டேப்லெட்டை போடுவோம். அதையும் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவுமே ஸ்கின் கேர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சரின்னு சொல்லி நைட்டு க்ரீம் அதையும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே நல்லா ஒரு மசாஜையும் போட்டுக்கிட்டு ஃபேஸுக்கு அப்படியே வேற இனி என்ன பண்ண மக்களே, தூங்க தான். சரி மக்களே, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி.